நகம் வெட்டணும் தப்பு தானே, ரொம்ப ரொம்ப தப்பு. மறந்து போயிடுறேன். டைமெல்லாம் இருக்குது, டைம் இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு விரல் புரட்சியே. என்ன குழம்புங்க இன்னைக்கு? சுரைக்காவா? குழம்பு நல்லா வச்சா பார்த்தாது, நிறைய வைக்கணும், கறி நிறைய போடணும். கஞ்சி ரெடி. ஓ என்ன மேலே சத்தம்? கைஸ், இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களே, அது வந்து ஒரு ஆறு. நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வந்து அங்கே தான் வந்து குளிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் வந்து ஆறு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆப்பா ஓகே ஆச்சா. இன்றைக்கி குழிப்பணியாரம் நைட்டு 11:30 மணிக்கு சாப்பிட்டுட்ருக்கேன். காலையில் ஃபஜர் தொழுது வந்து படுத்துட்டேன். இன்றைக்கி வந்து சனிக்கிழமைல லைன் கிடையாது. நேற்று வெள்ளிக்கிழமை சாயங்காலம் லைனுக்கு போய்ட்டு வந்துட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:50 ஆச்சு. இப்போ தான் எந்திக்கிறேன். சரி வாங்க, அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது, பார்க்கலாம். நகம் வெட்டணும். வளர்ந்து சாப்பிட முடியல. சாப்பிடும்போது அந்த தட்டில் கூட அந்த இது படுது, நகம் படுது. தப்பு தானே, ரொம்ப ரொம்ப தப்பு. இது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால் வெட்டிடலாம் இன்றைக்கி. ஓகே, நகம் வெட்டிட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி நம்ம இந்த வாரச்சந்தை இருக்குல்ல, ஒட்டல்பூரில் வாரச்சந்தை ஒன்று உண்டு. வாரம் திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காய்கறி சந்தை போடுவாங்க. அதில் இன்றைக்கி வந்து என்னென்னா, கவர்மெண்ட்லேருந்து இந்த மகளிர் சுய உதவி குழு இருக்குல்ல, அவங்களுடைய இதில் வந்து அவங்க தயாரிப்பாங்கள்ல வீட்டில் உட்காந்து, அதெல்லாம் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இன்றைக்கி என்னமோ பேரில் மதி நேச்சுரல்னு ஏதோ ஒன்று உண்டு. அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். லேட் ஆகிடுச்சு. ஆனால் 2 மணி வரைக்கும் இருக்குது அந்த இது. அதனால் மணி 10 ஆகுது. இந்த நகை வெட்டி முடித்தோடனே குளிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போய்ட்டு வரலாம். ஓகே, இந்த நகை வெட்டுறதே 2-3 நாளாக நினச்சிட்ருக்கேன். வெட்டணும் மறந்து போயிடுறேன். டைமெல்லாம் இருக்குது, டைம் இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். டைமெல்லாம் இருந்துச்சு, மறந்துட்டேன். மறதி ஓவர். எங்கேயோ வெட்டினா எங்கேயோ தெரிச்சு போய் விடுது. பாருங்கண்ணே, நகை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியுதா? ஒரு விரல் புரட்சியே. வெட்டியாச்சு. கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, இந்த மேடு பள்ளமாக இருக்குது, ரஃப்பாக இருக்குது. அதை வந்து நல்லா ஷைனிங் பண்ணணும். அதெல்லாம் வெட்டணுன்னு தேய்க்கும்போது கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு, லைட்டாக குத்துச்சு. அந்த வெட்டின இடம் இருக்குல்ல, அது இப்போ அதை வச்சு தேய்ச்சோடனே நைஸ் ஆகிடுச்சு. விரலில் இதை வச்சுட்டு இப்படி தேய்க்கிறத விட இதை இப்படி மாற்றி இப்படி பிடிச்சிட்டு விரலை வச்சு அந்த இதில் தேய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள், பவுடர் இருக்கா. இப்போது நல்லா நைஸ் ஆகிடுச்சு. அந்த ரஃப்பாக இல்லை, அந்த குத்தும் இல்லை, அந்த இது இல்லை. இதில் மட்டும் லேசாக குத்துதே. ஓகே, நகை கட் பண்ணியாச்சு. நல்லா நைஸாக இருக்குது. ஓகேவா, ரஃப்பாக இல்லை. எவ்வளோ நகம். நைஸ். ஓகே, இங்கே காய வச்சிடலாம்.
ஓகே கைஸ், நகை வெட்டியாச்சு. அடுத்து குளிக்கிறது தான். குளிக்கலான்னு பார்த்தா ஃபோன் பண்ணி எனக்கு ஜூஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஃபஸ்ட்டு ஜூஸை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து குளிப்போம். ஓகே, இது பைக்கில் கொண்டு போய் கொடுத்து வந்துடலாம். ஓகேவா? இங்கே தான் பக்கத்தில் போய் கொடுத்து வந்துட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம். சரியா? கைஸ், அந்த ஜூஸை கொடுத்துட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மதிய இயற்கை சந்தை. சரி, உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மதிய இயற்கை பஜார், இயற்கை சந்தை. இந்த ஸ்பீக்கர் சவுண்டில் என்னால் ரொம்ப சத்தமாக கத்த முடியல. கேட்குதா இல்லைன்னு தெரியல. என்னது? பானிபூரியா? கைஸ், அந்த ஜூஸை கொண்டு போனோம்னா அப்படியே அந்த இயற்கை சந்தை அப்படின்னு சொல்லி போட்டாங்கல்ல, அங்கே போனோமா பார்த்தாச்சா, வந்தாச்சு. குளிக்க போனவன் இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ குளிச்சு வச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 12:35. இன்னொரு 10 நிமிஷத்தில் வாங்க சொல்லிடுவாங்க, தொலை போகணும். ஓகே, பப்பு வந்து எப்படி படுத்துருக்கு பாருங்க. என்னாச்சு? ஹலோ, என்ன? ஹலோ ஹலோ, என்ன என்ன சதை போட்டிருக்கோ? நம்ம சதை போட்டிருக்கோ? வீங்கி இருக்க? கடிக்காத, என்ன உடனே கடிக்கிறது? கடிக்காத. ஆட்டா. அப்புறம் ஹலோ, என்ன இன்னைக்கு அமைதியாக இருக்க? என்னாச்சு? பாஞ்சி பாஞ்சி கடிப்பிய? ஏன் கடிக்கல? எங்கே போயிட்டு வர நீ?
இவ்வளோ நேரம் எங்கே போன நீ? அதான் அது என்ன இப்படி ஒரு வளைவு? ஓகே, மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:45 ஆகிடுச்சு. இப்போ வாங்க சொல்லிடுவாங்க. நம்ம வாங்க சொல்லுறதுக்கு முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். இந்த பப்பு வந்துச்சா அங்கே ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகேவா கைஸ், லுகர் தொழுகையை முடிச்சாச்சு. இப்போ வந்து கஞ்சி காய்ச்சல் இடத்துல போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். ஓகே, என்னாச்சு இன்னைக்கு? அவர் வரலையா? சிலப்பண்ண வரலையா? வேலை என்ன செய்தாரு இன்னைக்கு? என்ன குழம்பு? என்ன குழம்புங்க இன்னைக்கு? சொரைக்காவா? ஆமாம், நல்லா இருக்கா? ஏன் அது சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஆனால் கைமா கவுசு பருப்பு போடும்போது மட்டும் கறி ரொம்ப கம்மியாக கிடக்கு. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிதான் நீங்கள்? என்ன சரிண்ணா, கரெக்டு தானே? குழம்பு நல்லா வச்சா பார்த்தாது, நிறைய வைக்கணும், கறி நிறைய போடணும். அது சரி. 20 கிலோ போதுமா? 20 கிலோ போதுமா கறி? போதுண்ணா. முட்டைக்கோசெல்லாம் போட வேண்டாம். கஞ்சி ரெடி. ஓ, என்னங்க மேலே சத்தம்? என்ன போடுதியா? எது? சரி. அம்மா நான் என்னடா திடீர்னு தகரத்தில் தடப்படான்னு சவுண்டு வருதுன்னு பார்க்குறேன். ஒரு ஆள் தான் நிற்கல, ஆள் இருக்கியா கூட? ஒரு ஆள் தானா? கைஸ், மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:30 தான் ஆகுது. கஞ்சி ரெடி, அப்புறம் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. அப்புறம் மேலே ஏதோ மண்டபத்தில் கொஞ்சம் வேலை நடக்குது. அதாவது பைப்பெலாம் வந்து லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்ருக்காரு நம்ம சாவல்ண்ணே. அப்புறம் வருண்ணா, அவ்வளோதானே. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான வேலை இருக்குது வீட்டில் போய். என்ன வேலை அப்படின்னா, இந்த காரில் கேமரா மாட்டுறதுக்கான மவுண்ட்டை வந்து அதை ஃபிட் பண்ணாமலே இருக்கேன். இன்றைக்கி போய் அதை ஃபிட் பண்ணிடணும். ஏன்னா காரில் போகும்போது இருக்கக்கூடிய வீடியோ வந்து மொபைல் எடுக்கும்போது ரொம்பவே ஷேக் ஆகுது. அதை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணணும். அந்த மவுண்ட் எங்கே கிடக்குன்னு தெரியல, முதல்ல தேடி பார்த்துட்டு அதை போய் இன்றைக்கி வந்து ஃபிட் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த வீடியோ எடுக்கும்போது கேமரா அப்படி மாட்டிவிட்டால் போதும், ஷேக் ஆகாமல் சூப்பராக வீடியோ எடுக்கலாம். ஓகேவா? இப்போ நேராக போய்ட்டு மவுண்ட் எடுத்து மாட்டுறோம். ஓகே, இது வந்து மண்டபத்தினுடைய மேல் பகுதி. சரியா? வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து மேரேஜ் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி, அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பாடு மட்டும் வைக்கிற மாதிரி. ஓ, என்னங்க தடாப்படான்னு சவுண்டு கிடக்கு சீட்டில்? எந்த தண்ணி லீக் ஆகுது? எவ்வளோ? 1 வருஷமாவா? ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஜாவல்ண்ணே? சரி, தண்ணி ஏத்துனா எப்படி ஒட்ட முடியும்? வேலை நேத்து அன்னைக்கு அங்க ஒரு வாழை உடச்சு விட்டான். சரி, வேலை பூரா நனைஞ்சாச்சு. இன்னைக்கு தண்ணி காலியா இருக்கு, நான் மாதிரி ஓடி வந்தாச்சு. அப்போ தண்ணி ஏத்துனதுனால தான் நீங்க ஒரு நாள் லேட் பண்ணிருக்கியா? அவன் தான் வாட்ச்மேன் தான் பொறுப்பு. வாட்ச்மேன் தான் பொறுப்பு. கஞ்சி காய்ச்சி திங்கணுமா? கரெக்ட் தானே? தண்ணி விட்டு கண்டமா? என்ன பேச என்னங்க பேச? அதே இப்போ வந்து பார்க்க கொஞ்சம் சாயங்காலம் நேரம் வெயில் தந்த பிறகு வந்து பார்க்க வேண்டியதானே? தண்ணி இல்ல மச்சான் அப்படின்னா அப்ப பாத்துருவோம். நோம்பு வச்சிருக்கோம்ல. கைஸ், இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களே, அது வந்து ஒரு ஆறு. நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வந்து அங்கே தான் வந்து குளிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் வந்து ஆறு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போது ஃபுல்லாக வந்து சாக்கடை தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தெரியுதா? அதான்
ஆறு. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி அங்கே போனீங்கன்னா ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் உள்ள சாக்கடை கடை எல்லாமே வந்து இந்த ஆற்றுல தான் கலக்குது. அப்படி நெல்லி பைப் சாலண்ணா வருமா முடிஞ்சா? சரி ரைட்டு, அப்போ நான் கிளம்புறேன். ஓகே. வெயில் பட்டையை கிளப்புது இன்றைக்குமே. இன்றைக்கி எதுவும் ஒர்க்கு இல்லை, வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தொழுதுட்டு வந்ததுக்கே வந்து ஃபேனை போடுறோம். தொழுதுட்டு வந்ததுக்கே இப்படி வேர்க்குது. பாருங்க எப்படி நனைஞ்சிருக்கு பனியனெல்லாம். சரியான வெயில் அடிக்குது. சரி ஓகே, இப்போ வந்தவொன்னா வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதாவது வண்டியில் வந்து அந்த கேமரா மவுண்ட்டை வந்து செட் பண்ணணும். ஓகேவா? மவுண்ட்லாம் வந்து கொஞ்சம் மொத்தமாக வாங்கினது இருக்கும், அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேடி பார்க்கலாம். முதல்ல தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் மாட்டி விட்டுருலாம். ஓகேவா? அப்பாடா, திஸ் இஸ் த பொட்டி. இதில் தான் வந்து டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. இந்த முடிச்சில் தான் விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இது இருக்கட்டும். வேறு இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் மவுண்ட் பண்ணுறதுக்காக வாங்கினது. இது வந்து காரில் மவுண்ட் பண்ணுறது, இதுவும் காரில் மவுண்ட் பண்ணுறது. இது ரெண்டையும் வந்து நம்பி நமக்கு கேமராவை வைக்க முடியாது. கரண்டு கீழே வந்துச்சுன்னா கேமரா அவுட் ஆகிடும். ஓகேவா? அதனால் இதை யூஸ் பண்ணாமல் இருக்கேன். செக் பண்ணலாம். ஓகேவா? இதுவும் இருக்கட்டும். இது வந்து எங்கே தெரியும்ல, தண்ணியில் வந்து கேமரா வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்தாலும் இது வந்து பிளாஸ்டிக் அப்படின்றதுனால தண்ணிக்குள்ளே முங்காது. அதுக்காக இது. ஸ்விம்மிங் பூலெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்காக இது கொடுக்குறாங்க. இது பேக்கில் மவுண்ட் பண்ணுறது, கிளிப் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை பேக்கில் மவுண்ட் பண்ணிட்டு கேமரா மாட்டிக்கலாம். இது வந்து கையில் மாட்டிக்கிறதுக்காக. ஓகேவா? வாட்ச் மாதிரி இதை வந்து எடுத்துட்டு இதை வந்து மாட்டிக்கணும். இதுலேயும் சைக்கிளில் போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, 3M ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த முடிச்சு கொடுத்தேன்ல அந்த சுருக்கு பை, அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது செல்ஃபி ஸ்டிக், கேமராவுக்கானது. சரியா? இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களா, இதில் மாட்டி கேமரா வைக்கணும். இது வந்து ட்ரைபேட். ஓகே, அவ்வளோதான். இது அந்த மொபைல் கிளிப். ஓகே, வேறு என்ன இருக்குது? ஆமாம், என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். வாங்க போகலாம். இந்த சுருக்கு பையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஆப்பா, இது வந்து கிளிப் மவுண்ட்டு. ஓகே, இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா? நம்ம தேர்னது எங்கே காணோம்? நம்ம தேர்றதை காணோமே. ஐயோ, இது வந்து அப்படியே வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு இது வாங்கினேன். அது எங்கே வச்சேன்னு தெரியலையே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல ஸ்டிக்கர் ஒட்டணும். ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஃபிட் பண்ணிடுறோம் முதல்ல வண்டியில். ஓகேவா? அதுக்கு ஸ்டிக்கர் தான் வந்து நம்ம முதல்ல பார்த்தோம். அது எங்கே இந்த இருக்குல்ல. ஓகேவா? கிழிச்சாச்சு, ஒட்டியாச்சு. இது வந்து டபுள் சைடு. ஓகேவா? ஓகே, ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் வந்து இந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு ஒட்டியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மவுண்ட் இருக்கும். இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இதில் மாட்டிட்டு, ஓகேவா, இது காரில் வந்து ஃபிட்டாக இருக்குமா, அதுக்கப்புறம் இப்படி மாட்டிடணும், முடிஞ்சு. இதில் வந்து நம்ம கேமரா மவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரியான ஒரு இது வாங்கினேன். அது எங்கே வச்சேன்னு தெரியலையே. பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு இதை ஃபிட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் மேலே உள்ளது தானே நமக்கு அது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபிட் பண்ணிடலாமா? போகலாமா?
கைஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டர் பிளேஸில் தான் ஒட்டணும், ஓகேவா? இந்த சென்டர் பிளேஸில் வந்து இது வேற சுற்றிட்டு இருக்கா, அதனால இதை பக்கத்தில் ஒட்டிக்கலாம், ஓகேவா? பக்கத்தில் ஒட்டலாம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குது, சரியாக வந்து ஸ்டிக் ஆகாது, ஒட்டாது. இங்கே பின்னாடி தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னா கண்ணாடி தட்டும், நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் போடும்போது கேமராவை மாட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா இங்கேயே வச்சுக்கலான்னு பார்த்தா இங்கே வச்சா நம்ம ஏதாவது வைக்க முடியாது. நம்ம லைனுக்கு போகும்போது இந்த பேனா எல்லாம் வந்து இதில் தான் வச்சுருப்பேன், ஓகேவா? அதனால் என்ன பண்ணலாம், இங்கே வச்சு விட்றலாம், ஓகேவா? இந்த இடத்துல வச்சா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி தள்ளி இங்கே வச்சிட்டோன்னு வைங்களேன், ஓகேவா? இங்கே ஒட்டி விட்டுலாமா? ஓகே, ஒட்டிடுவோம். அப்படி இல்லைன்னா இங்கே ஒட்டணும், இங்கே ஒட்டணும் பேசாமல், இதுதான் பெஸ்ட்டு. இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து இவ்வளோ லாங்காக வந்து நம்ம கையை வந்து எடுத்துகிட்டு போக வேண்டாம். இங்கே பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இதிலே ஓட்டி விட்டுலாம். ஓகே, ஜஸ்ட் ரிமூவ் யர் ஸ்டிக்கர்ஸ், அவ்வளோதான். இதை வந்து அப்படியே உட்கார வச்சா ஜம்முன்னு ஒட்டிக்கும். வச்சிடலாமா? கரெக்டா? ஓகே, ஒட்டிடலாம். ஸ்டிக் ஆயிடுச்சு, சரியா? அவ்வளோதான், மேட்ரு ஓவர். இப்போ நம்ம இதில் கேமராவை மாட்டி செக் பண்ணிடலாமா? இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து ஒட்டியாச்சா, நான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷனோட சேர்த்தே எடுத்து வந்துட்டேன். ஏன்னா வந்து இதை வச்சு பார்த்தா தான் வந்து அந்த கண்ணாடியில் தட்டுதா இல்லையாங்கிறதும் தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம மாட்டி பார்த்துடலாம் கேமராவை. திஸ் இஸ் கேமரா, ஓகே, மாட்டிடுவோம். இந்த இதை வந்து கழட்டணும், இதை கழட்டினா தான் இந்த பொசிஷனில் கேமரா வைக்க முடியும். இப்போ வந்து நம்ம ஹைட்டை செக் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம், ஓகேவா? ரைட், கரெக்டாக இருக்குது, ஓகேவா? ஓகே, ஆயிடுச்சா? சூப்பர். மேலேயும் வந்து கண்ணாடி தட்டில் கீழே வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது. நம்ம வந்து இதை திருப்பதுக்கு மட்டும் எதாவது வழி பண்ணணும், இல்லைனா வந்து இதை வந்து ஸ்க்ரூவை கழட்டிடணும், ஓகேவா? இந்த ஸ்க்ரூவை கழட்டியாச்சு அப்படின்னா இதை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேமராவை கீழே இறக்கி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து பிரச்சனை இல்லை. இனிமேல் வந்து காரில் போகும்போது இதிலே வந்து வீடியோ எடுத்துக்கலாம், அந்த ஷேக்கிங் இருக்காது, சூப்பராக இருக்கும். அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த ரொட்டேட் பண்ணுற அந்த கிளிப், அந்த மவுண்ட்டு மட்டும் எங்கே வச்சேன்னு தெரியல, அதை ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு இதில் சில விஷயங்களை கழட்டிட்டு அதை மாட்டி விட்டேன்னு வைங்களேன், அப்படியே வந்து ஒரு விரல்லே அப்படியே திருப்பிக்கலாம், ஓகேவா? இதுனா கழட்டி இந்த பக்கம் மாட்டணும், இதெல்லாம் கழட்டி இந்த பக்கம் மாட்டணும். இப்போ ஃப்ரண்ட் வியூ வேணும்னா அந்த பக்கம் மாட்டுறது கழட்ட வேண்டியிருக்கும். என்ன வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் கழட்டி மாட்டணும். அதுன்னா அப்படி கிடையாது, அப்படி திருப்பிக்கலாம், ஓகேவா? அந்த மவுண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிறேன். ஓகே கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11:20 ஆச்சு, தெரியுதா? இப்போ வந்து லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, வீடியோ எடிட்டிங் போய்கிட்டு இருக்கு, பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன இருக்குதுன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? குழிப்பணியாரம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அதை குடும்பம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இன்றைக்கி குழிப்பணியாரம் நைட்டு 11:30 மணிக்கு சாப்பிட்டுட்ருக்கேன், ஓகேவா? இந்த குழிப்பணியாரத்தை வந்து எனக்கு ஞாபகம் வர்றது என்ன தெரியுமா? ஒரு டைம் வந்து பெங்களூர் இருக்கும்போது அத்திப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, நம்ம ஒசூர்லேருந்து ஃபஸ்ட்டு பார்டரே வந்து பெங்களூர் பார்டரே வந்து அத்திப்பள்ளி தான். ஊருக்கு வர்றதுக்காக கிளம்பி நிற்கும்போது அந்த அத்திப்பள்ளியில் தள்ளு வண்டியில் வந்து இந்த குழிப்பணியாரம் வச்சுருந்தாங்க. அப்போது அந்த கார சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் இன்னொன்று புதினா சட்னின்னு நினைக்கிறேன், 3 வெரைட்டி சட்னி கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்போ இருந்து இந்த குழிப்பணியாரம் அப்படின்னாலே வந்து எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். இன்றைக்கி இவங்க வீட்டில் பண்ணியிருந்தனால சரி சாப்பிட்லாமே, லைட்டாக பசிக்குது. எப்போவுமே இந்த மாதிரி நைட் டைம் பசிச்சது அப்படின்னா கிச்சனில் போய் பார்ப்பேன், பால் இருக்கும், லைட்டாக சூடு பண்ணி சுகர் டபுளாக போட்டு சாப்பிட்டு அப்படியே வந்து படுத்துருவேன். இன்றைக்கி கொஞ்சம் எடிட்டிங் இருக்கா, குழிப்பணியாரம்னு சாப்பிட்லான்னு தோணுச்சு. நல்லா இருக்குது, கார சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே இருக்குது. ஏய் ஆப்பமாவா? ஆமாம், ஆப்பமாவு, ஆப்பம் ஊற்றுவாங்கள்ல அந்த மாவு. ஆமாம்,
ரெண்டுமே வந்து ஒரே மாவு தானே, அரிசி உளுந்து தானே போடுது. தோசைக்கும் அதுதான் ஆப்பம் தான். அது என்ன ஆப்ப மாவுன்னு ஸ்பெஷல், அது என்ன சட்னியும்? பச்சரிசி. இதுக்குன்னா தோசை அதுக்குன்னா புழுங்கரிசி. இட்லிக்கு தோசைக்கு புழுங்கரிசி, ஆப்பத்துக்கு பச்சரிசி. டேஸ்ட்டில் தெரியுது, ஆப்பம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் தெரியுது. என்னது இது குளிப்பு நேரத்துக்கு பச்சரிசி தான் பொடிச்சு ஆகும். ம். அப்போ நீ ஆப்பம் போட்டுக்கிங்க, ஆப்பம் மாவு போடுங்க. ஆமாம், ஆப்பமும் ஊற்றலாம், குளிப்பு நேரம் ஊற்று. கட்டியாக இருந்தால் குளிப்பு நேரம், தனியாக இருந்தால் ஆப்பம். நல்லா இருக்கு. சாப்பிடும், நல்லா சாப்பிட்டாச்சு. நானும் பிறக்கிறதுக்கு என்னடா நைட்டு 11 மணிக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் சக்கரை சாப்பாடு செஞ்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அதனால தான் எனக்கும் இது கிடச்சிது. இல்லைனா கிடச்சிருக்காங்க, அது வேறு விஷயம். அப்படிதானே? படுத்துருந்தாங்கன்னா போயா வேலையை பார்த்துட்டுருப்பாங்க.